சென்டம் மேக்ஸ் 10th மேக்ஸ் சமச்சீர் சாப்டர் 1 exercise 1.3 a graph represents the function f of x is given by f of 9 equal to 2 அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருமா. ஒரு கிராஃபை கொடுத்துட்டாங்க. அதை வந்து இது எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து என்னென்னா ஒய் ஆக்சஸ். ஸோ இந்த கிராஃபை வச்சு நம்ம வந்து இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் 0 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, 10. அடுத்து செகண்ட் வந்து பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் டொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அப்போ 6 எஃப்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எஃப் ஆஃப் 0ல் 0க்கு நேரம் என்ன இருக்குது, 9 தான் இருக்குது. பாருங்களேன், எக்ஸ் ஆக்சஸில் 0ல் பார்க்கணும், ஒய் ஆக்சஸில் 9 பார்க்கணும். பார்த்தா 0க்கு நேரம் எது இருக்குது, 9 தான் இருக்குது. சரியாடா, 0க்கு நேரம் எது இருக்குது, 9. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம், 9 எழுதிக்கலாம். அப்புறம் எக்ஸில் வந்து 7 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 7 எக்ஸில் 7க்கு நேராக ஒய் ஆக்சஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தா தெரியுதாப்பா, எக்ஸில் வந்து 7, ஒயில் வந்து இதில் இருக்குது 6ல் இருக்குது. பாருங்கள், எக்ஸில் 7 இருக்கா, 7 இருக்கா, ஒயில் எதுக்கு நேராக இருக்குது, ஒய்க்கு நேராக 6 இருக்குது. அப்போது அதுதான் ஆன்சர், 6ன்னு எடுத்து எழுதிக்குங்க. அடுத்து வந்து எக்ஸில் 2, எக்ஸில் வந்து 2 வந்து ஒய் வந்து எந்த லைனில் டச் ஆகிருக்கு, 6ல் டச் ஆகிருக்கு, அதுக்கும் 6. எக்ஸில் வந்து 10 வந்து எந்த லைனில் இருக்குது, 10 வந்து 0ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஆன்சரை 0ன்னு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா, ஓகே. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the value of x's f of x equal to 1 ஈக்குவல் டுனா ஆன்சர் வந்து 1. சரியாடா, ஆன்சர் வந்து 1. ஒய்யோட ஆன்சர் வந்து 1. அப்போது அந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா 9.5 இருக்கும். என்ன இருக்கும், 9.5. சரியாடா, 9.5 தான் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அடுத்த தேர்ட் ஒன்று டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. டொமைன்னா நமக்கு எக்ஸில் இருக்கிறதெல்லாம் தெரியுமில்ல, எக்ஸில் என்ன இருக்குது, 0 to 10 வரைக்கும் இருக்கா, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா. ரேஞ்சுன்னு என்னது, ஒயில் இருக்குது இல்லாமல் டில் 9லேருந்து டயக்ராம் ஷார்ட் ஆனால ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 5, 6, 7, 8, 9 முடிஞ்சுங்களா. நெக்ஸ்ட்டு 4th கொஷின், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 என்டர் எஃப். இமேஜ் கேட்டிருக்காங்கடா. இமேஜ்னாலே வந்து பார்த்திங்களாக்கும் எக்ஸ் ஆக்சஸை தான் நம்ம இமேஜ் சொல்லுவோம், ஒய் ஆக்சஸ் என்ன சொல்லுவோம், ப்ரீ இமேஜ் சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் தான் என்ன சொல்லுவோம், இமேஜ் சொல்லுவோம். அப்போ எக்ஸ் ஆக்சஸில் 6க்கு நேராக என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சஸில் 6க்கு நேராக என்ன இருக்குது, 5 தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸ் ஆக்சஸில் 6க்கு நேரம் என்ன இருக்குது, 5. ஸோ இமேஜஸ் 6ஆக இருந்துச்சுன்னா அது என்னது, 5ஆக இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6னா இந்த கிராஃப் எதில் மீட் பண்ணுது அப்படின்னா 5ல் போய் மீட் பண்ணுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.